அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த திராவிட கட்சிகள் கிட்டத்தட்ட 70 வருடங்களாக இருக்கிற இந்த திராவிட கட்சிகள் சரியாக எல்லாமே பண்ணியிருந்தா இன்றைக்கி ஏன் இலவசம் வருது? இலவசத்தை கொடுத்து வாக்கு பெற வேண்டிய அவசியம் ஏன் என்பது தான் நம்ம கேள்வி. இந்த இலவசம் அப்படின்றது எங்கேருந்து ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா, ஊழல் லஞ்சத்துலேருந்து தான் ஆரம்பிக்கப்படுது. நான் உனக்கு லஞ்சம் தரேன், நீ என்னை கண்டுக்காத இப்படின்ற ஒன்று தான் இங்கே லஞ்சமாக மாறுது. இந்த லஞ்சங்களை ஒழிக்கிறதுக்கு ஒரு தூய அரசியல் மலரணும். எல்லாரும் மாற்றம்னு சொல்லி ஏமாற்றத்தை தான் அடைஞ்சிட்டு இருக்காங்க. உண்மையான மாற்றத்தை நோக்கி யாருமே நகரலை. இந்த உண்மையான மாற்றத்தை நோக்கி நகரணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்குது. புதுசாக வந்தவங்க மாற்றம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஆனால் இந்த 70 வருட திராவிட ஆட்சிகள் மாதிரியே இந்த 2 வருட திராவிட ஆட்சிகளாகவும் அவரும் ஆக ட்ரை பண்ணுறாரு. இந்த 2 வருடங்களில் இலவசம் அப்படின்றத நான் தரமாட்டேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி எல்லா பொருளையும் ஸ்டிக்கர் ஒட்டி விளம்பரம் பண்ணி இந்த இலவசத்தை கொடுக்குறாங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? மொழி, பண்பாடு, இலக்கியம், கலாச்சாரம், வாழ்வியல் இதை நோக்கி இளைய தலைமுறைகளை நவுத்தும் போது அண்ணன் பேசுகிற காணொளிகளை முழுசாக பார்க்காம 5 நிமிஷம் வெட்டி பரப்புகிற அவதூறுகளால் இளைஞர் சமுதாயம் திருப்பப்படுது. இந்த இளைஞர் சமுதாயத்தை நாங்கள் திரும்பி படணும். இந்த இளைஞர் சமுதாயத்தை மது, மத போதை, பாலிய அடிமைத்தனம் இது எதுவும் இல்லாத ஒரு தேசத்தை படைக்கணும் அப்படின்னா இந்த இளைய சமுதாயத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னா படிப்பால் மட்டும்தான் முடியும். ஒரு கல்லூரிகளில் ஒரு நடிகர் நடனம் ஆடுறாங்க அப்படின்னா அந்த கல்லூரிகளில் ஏன் அந்த விழா கொண்டாடப்படுது? அதுதான் நம்ம கேள்வி. அந்த நடிகர் நடிகை மூலியமாக அந்த காலேஜில் பசங்களை சேர்க்கறதுக்காக அவங்க தூண்டுறாங்க. பசங்களை சேர்த்தா இந்த காலேஜில் இந்த ஸ்பெஷல் இருக்கும், இந்த நடிகர் இருக்காங்க, இந்த நடிகை அழைச்சிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு ஆசையை கொண்டு வராங்க. கோயில் வழிபாடை விட்டு கதாநாயகன் வழிபாட்டுக்கு நம்ம இளைய தலைமுறைகளை மாற்றுறாங்க. குடி, சினிமா பார் இது 2 தான் இந்த திராவிட கட்சிகளோட ஒரு ஆசையாக இருக்குது. ஆனால் இதுக்கு எதிர்ப்பாக நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, படி, ஓடணும்னு தோணுதா ஓடு, உனக்கு ஆடணும்னு தோணுதா ஆடு, உனக்கு எதில் டேலண்ட் இருக்கோ அதை நீ காட்டு அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சொல்லுது. நாம் தமிழர் கட்சியோட ஆட்சி வரைவிலையும் அது கொடுக்கப்பட்டிருக்கு. இளைய சமுதாய பிள்ளைகள் தயவு செய்து அதை படித்து பாருங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. இந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் காணொளிகளை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. எப்படியாவது இந்த நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் அப்படின்னு இங்கே ஒரு கூட்டமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் நெட்வொர்க்கில் பார்க்குற எதுவுமே உண்மையான ஒரு வாக்கியம் அல்ல. இது எல்லாம் நாம் தமிழர் கட்சியை மக்களிடம் தவறாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒன்று தான். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்லணும்னா, நேற்று தந்தி டிவியில் நடந்த ஒரு டெபிட்டில் திரு முஸ்தபா அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீங்கள் இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் சாத்தானின் பிள்ளையாக மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இதை அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது அது வெட்டி பரப்பப்பட்டுச்சு. இதே தலைவர் பிரபாகரன் அவர்களோட படையில், வான்படையில் டார்ச் இல்லாமல் கரும்புலிகள் தரையில் நின்று டார்ச் அடித்து விமானத்தை இறக்குவாங்க அப்படின்ற ஒன்றும் எதிர்கட்சியால் வெட்டி அவதூறு பரப்பப்பட்டுச்சு. இதே மாதிரி அவர் பேசுகிற அனைத்தையும் அவதூறு பரப்புகிறாங்க. நாங்கள் விவசாயத்தை முன்னிலை நடத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் வாழணும் அப்படின்றது தான். விவசாயி வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த நாடு வளரும். விவசாயி இல்லை அப்படின்னா அந்த நாடு வளராது. நம்ம 3 வேளையும் ஒரு டாக்டரை பார்க்குறோம், ஒரு இன்ஜினியரை பார்க்குறோன்னு கிடையாது. ஆனால் 3 வேளையும் ஒரு விவசாயத்தை பார்க்குறோம். அந்த ஒரு நெல்மணி விளையிறதுக்கு 6 மாத காலங்கள் ஆகும். அந்த 6 மாத காலங்களில் அந்த நெல்மணியை விளைய வைக்கிறதுக்கு ஒரு விவசாயி படுற பாடு விவசாயி ஆகிய எனக்கு தான் தெரியும். இந்த தேர்தலில் நீங்கள் விவசாயிக்கு போடுற ஒரு ஓட்டு ஒரு விவசாயி வாழ்கிற ஒரு ஓட்டு போட்டு பாருங்கள் ஓட்டை, அப்புறம் பாருங்கள் நாட்டை அப்படின்னு நாங்கள் அதுக்காக தான் சொல்கிறோம். எங்களுடைய கனவு என்பது பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, மதுமத போதை இது ஏதும் இல்லா ஒரு தூய தேசம் படைப்போம். மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம். இதுதான் எங்களோட முழக்கம். இந்த முழக்கத்தை முன்வச்சு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இன்றைக்கி எல்லா கட்சி வேட்பாளர் போடுற தயங்குற நேரத்தில் எங்களோட நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் 234 தொகுதிகள்லையும்
சரிசமமாக ஆண் பெண் இது அனைத்தும் போட்டிருக்கு. 117 ஆண் 117 பெண் போட்டு களத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களோட வேகம் என்னன்றத இனி வரும் 20 நாட்களில் எல்லாரும் பார்ப்பாங்க. இதை பார்க்குறது மூலிமா நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு போயிடுச்சின்னு சொன்னவங்க எல்லாம் இதுக்கு மேலே என்ன நடக்குன்றதை பார்ப்பாங்க. திரு முஸ்தபா அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது ஒன்று தான். திரு முஸ்தபா அவர்களே, நீங்களும் உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி வெட்டி பரப்புறதை பார்த்துட்டு பேசாதீங்க. முழுசாக என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். ஆமை குஞ்சுங்களுக்கும் காடை குஞ்சுகளுக்கும் ஓட்டர் ஐடி கொடுத்தா பயோமெட்ரிக் கொடுத்தா ஜெயிப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, அதை ஏன் அணியில் விட்டுட்டீங்கன்னு எனக்கு தெரியலை. நானும் உங்களை விமர்சிக்க கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் நேற்று நீங்கள் பண்ணது உச்சகட்டமாக விமர்சிச்சிருக்கீங்க. இதுக்கு நான் பதிலடி கொடுக்கல அப்படின்னா என்னோட கோட்பாடுக்கு நான் உண்மையாக இல்லைன்னு அர்த்தம். இதே மாதிரி என் கட்சியில் இருக்க அத்தனை பேரும், எங்களை தமிழ் தேசியத்தை உயிராக நினைக்கிற அத்தனை பேரும் உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. இந்த வெட்டி அவதூறு பரப்புகிற இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேர் விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு வைக்காதீங்க. தயவு செஞ்சு வல்கர் வாரியர்ஸ்னு மாற்றிடுங்க.